ஹை ஃப்ரெண்ட், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவும் பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்கிறதுனால மாப்பிள்ள நீங்கள் உள்ளே தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் ஹால்லே படுத்துக்கிறேன்றாங்க. இல்லை மாப்பிள்ள கொசு கடி இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறேன்னு வாங்க. இல்லை பரவாயில்லன்னு வாங்க, எல்லாம் தூங்கிட்டு பிறகு மறுபடியும் சேது வந்து குழந்தை சத்து அழுகுதுன்னு தான் போவாங்க. 2 குழந்தைய வச்சுட்டு தமிழ் செல்வி கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் அம்மாச்சி வந்து முழிச்சிட்டு இருந்து பார்ப்பாங்க. பேராண்டிக்கு பாசம் இருந்தாலையும் ஆனால் ரோஷமும் இருக்குதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உள்ளார போயிட்டு குழந்தைய பார்த்துக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ படி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தமிழ் செல்வி படிக்கிறாங்க. சேது 2 குழந்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீ தினையும் தூங்குறதே 3 மணிக்கு தானான்றாங்க. ஆமா, இது நான் படிச்சாதான் கண்டிப்பா வந்து நான் இதுல ஜெயிக்க முடியும் அப்படின்றாங்க. என்ன சொல்ற? ஆமா, என்னோட எய்மே வந்து இதுதான் அப்படின்றாங்க. டாக்டர் ஆகணுன்றதானுவாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி நீ படி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சேது 2 குழந்தையும் பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் செல்வியை நினைச்சு சேது ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ 2 குழந்தைய வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து இவ கஷ்டப்பட்டுட்டு இருக்காளேன்ட்டு தமிழ் செல்வி நினைச்சு சேது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செல்வி அப்படியே எழுதிட்டே அங்கேயே தூங்கிடுவாங்க. சேது 2 குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு பார்த்தா தமிழ் செல்வி தூங்கிடுவாங்க. இப்போ என்ன பண்றது இவ்வளோ அப்படின்ட்டு சேது வந்து தமிழ் செல்வியை தூக்கி கட்டளை படுக்க வைக்கிறாங்க. வேற வழி இல்லை, அப்படி எப்படி விடுறதுன்னு சொல்லிட்டு கட்டளை தூக்கி படுக்க வச்சுட்டு குழந்தைங்களை தமிழ் செல்வி பக்கம் 2 குழந்தையும் போட்டு அந்த பக்கம் நம்ம சேது படுத்துக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி தமிழ் செல்வி பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம சேது. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.